பராசக்தி வர்சஸ் அப்புறம் வந்து ஜனநாயகம் ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. I am coming. நடுவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு அண்ணன் தம்பி பொங்கல் பா. யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பா காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது நீங்களும் பக்காவா அந்த திமுக மாதிரியே பேசு. தாளமுத்து நடராஜன் என்கிற மொழிபோர்த்தி ஆகிகள் 2 பேர். நீங்கள் சொன்ன பராசக்தி திரைப்படம் வந்து மொழிபோர்த்தி ஆகிகளுடைய வீர மரபுகளை எடுத்துரைக்கிற ஒரு திரைப்படம்னு சொல்கிறாங்க. நான் படம் வந்தால் தான் தெரியாது. அன்னைக்கு கருணாநிதி செய்த சூழ்ச்சி தான் தாளமுத்து நடராஜன். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா பராசக்தி விஎஸ்எஸ் வந்து ஜனநாயகம் அப்படி சொல்லக்கூடாது. ஜனநாயகன் விஎஸ்எஸ் பராசக்தி எந்த பேர் ஃபர்ஸ்ட் சொல்றோன்றது கூட. ஆமாம், அதில் அரசியல் இருக்குல்ல. ஆனால் அந்த 2 பேரும் இறந்த இடத்துல ஒரு சிலை வைக்கிறதுக்கு துப்பு இருக்கா அவங்களுக்கு? படத்தை மட்டும் எடுக்கிறீங்க, அது பண்பா எடுத்துருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஒரு மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர்கள் அவங்கள பற்றி இழிவாக வச்சு அதுக்குள்ள ஒரு காதல் கதையை வச்சு அதுக்குள்ள ஒரு கட்டி பிடிக்கிற காட்சியெல்லாம் வச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும் சொல்லிவிட்டேன். யார் தயாரிப்பாளர் இதில்? ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வழக்குகளில் இப்போ சிக்கி அதிலிருந்து வர்ற பணத்தை எடுத்து தான் இதெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறவன்னா ஒரு செய்தியெல்லாம் வந்தது. இப்போ அந்த படத்தை வந்து இன்ப உதயநிதி தயாரிக்கிறார். இன்ப நிதியை வந்து இப்போ இன்ப உதயநிதியாக மாற்றிருக்கிறாங்க இந்த படத்தில். அது தெரியுமா தெரியாதா? 60 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு திரைக்காவியத்தை உருவாக்குறாரு அப்படின்னா இன்ப உதயநிதி அவர் எங்கேருந்து சம்பாரிச்சார்? ஜனநாயகன் என்பது ஜனநாயகம் இல்லாத நாட்டில் ஜனநாயகன் இன்னைக்கு வெளியில் வரும். இங்கே வந்து தமிழ் வாழ்க தமிழ் மொழியில், தெலுங்குல போய் தெலுங்கு வாழ்க. அப்போ என்ன சார் பண்ணோம்? தெலுங்குலையும் போய் தமிழ் வாழ்க. நீங்கள் யாரோட கதை எடுக்கிறீங்க? நீங்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய கதை. அவர் யார்? மொழிபோர்த்தி ஆகி எந்த மொழியை பாதுகாத்தாரு? தமிழ் மொழி. அப்புறம் நீங்கள் வந்து தெலுங்குல போனால் அப்புறம் தெலுங்கு வாழ்கன்னா அது என்ன அர்த்தம்? யாரை நீங்கள் முட்டாளாக்குறீங்க? பிஸ்னஸ்னால் பிஸ்னஸாக பண்ணணும். ஏன்னா ஈக்குவலாக கூட இல்லை, தோக்கடிக்கணுமா எங்கள் தலைவரை? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எங்கள் தலைவர் கால் தூசி கூட நீங்கள் பிரயோஜனம் இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னா திமுக சொல்கிறேன். எங்கே பண்ணுறாங்க? இங்கேருந்து கொண்டே வள்ளுவர் கோட்டத்தில் என்னைக்காவது ஒரு திரைப்படமாவது அங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்களா? அவர் வந்து இங்கே நடந்து வந்து காருக்குள்ளே ஏறும்போதே ஒரு போதையில தான் வந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட. எந்த பொறுக்கி சொன்னா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தாவேகாவோட மாநில செய்தி தொடர்பாளர் முகிலன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்கார. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தை திருநாளான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற பிக் பாங் தமிழ் அன்பு நேயர்களுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். டைரக்டா வந்து இப்போ கேள்விகள். பராசக்தி வர்சஸ் அப்புறம் வந்து ஜனநாயகம் ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நேத்தி ஆடியோ லான்ச்சும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த தருணத்துல இந்த எதிர்பார்ப்புகள் நடுவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கிளியரா சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு அண்ணன் தம்பி பொங்கல் பா. யாருமே அதை பத்தி கவலைப்படாதீங்க, பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை. நானே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டேன். சில பேர் பிஸ்னஸ்க்காக பேசுறாங்க, சில பேர் வன்மத்துக்காக பேசுறாங்க. எதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நானும் அண்ணனும், அண்ணன் எனக்கு வாழ்த்து சொன்னார், நான் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு சார். ஆனா இன்னுமே இதை பத்தி வந்து ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஒரு சைட்ல போயிட்டு தானே இருக்கு. ஸோ நீங்களும் பக்காவா அந்த திமுக மாதிரியே பேசுறீங்க. தாளமுத்து நடராஜன் என்கிற மொழிபோர்த்தி ஆகிகள் 2 பேர். அதில் நடராஜன் தான் முதல்ல இறக்குறாரு, தாளமுத்து அடுத்து இறக்குறாரு 1 மாதம் கழிச்சு. இதில் வந்து நடராஜன் வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர், தாளமுத்து வந்து நாடார் வகுப்பை சார்ந்தவர். ஏன் நான் இதை கோடிட்டு காட்டுறேன்னா, நீங்கள் சொன்ன பராசக்தி திரைப்படம் வந்து மொழிபோர்த்தி ஆகிகளுடைய வீர மரபுகளை எடுத்துரைக்கிற ஒரு திரைப்படம்னு சொல்கிறாங்க. நான் படம் வந்தால் தான் தெரியாது. அன்னைக்கு கருணாநிதி செய்த சூழ்ச்சி தான் தாளமுத்து நடராஜன். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா பராசக்தி விஎஸ்எஸ் வந்து ஜனநாயகன் அப்படி சொல்லக்கூடாது. ஜனநாயகன் விஎஸ்எஸ் பராசக்தி. எந்த பேர் ஃபர்ஸ்ட் சொல்றோன்றது கூட. ஆமாம், அதில் அரசியல் இருக்குல்ல. எவ்வளோ பெரிய ஆளுமை நடிகர் எங்கள் தலைவர். நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை சார். நான் சாதாரணமா அதுதான் நீங்கள் அதை இதே தான் கருணாநிதிட்ட கேட்டால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 2 போராளி பேரையும் வச்சுருக்கிறேனே அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்குது. இது
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யார் வந்து தகுதியோ அந்த தகுதி வாய்ந்த தலைவர்களை முதன்மைப்படுத்தணும். மொழிபோர்த்தியாகி எல்லாம் அங்கே துரோகம் நடந்தது. இப்போ இங்கே என்னடான்னா மாபெரும் தலைவராக இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் தலைவர், மாபெரும் நடிகர், உச்சபட்ச நடிகராக இருக்கிறவர். அவர் படத்தை வந்து ஜனநாயகன் பின்னாடி போட்டு முன்னாடி வந்து பராசக்தி போட்டு, இந்த பராசக்திங்கிறது பழைய காலத்து படம். அந்த காலத்தில் உள்ள டைட்டிலை வச்சுக்கிட்டு வேறு டைட்டில் கிடைக்காம அலைகிறாங்க இந்த திமுக கும்பல். புரியுதுங்களா? அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து கீழப்பழுவூர் சின்னச்சாமி அப்படின்னு ஒரு பெரிய போராளி தெரியுமா? அவங்க வந்து எப்படியெல்லாம் தன்னை தனலாக்கி கொண்டு, அதாவது அவர் தூக்கு போட்டு சாகுறாரு. இந்தி எதிர்ப்பு போரில் தூக்கு போட்டு சாகுறாரு. இந்தி ஒளிகன் தான் சாகுறாரு அவர். நான் ஒன்று கேட்குறேன், இப்போ அரங்கநாதன் போன்ற தமிழ் தேசியத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக தமிழை பாதுகாத்த போராளிகள் வந்து 2 பேர் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் தீக்குளிச்சு இறந்தாங்க. நம்ம கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். ஆனால் அந்த 2 பேரும் இறந்த இடத்துல ஒரு சிலை வைக்கிறதுக்கு துப்பு இருக்கா அவங்களுக்கு? படத்தை மட்டும் எடுக்கிறீங்க, அது பண்பாக எடுத்துருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு மாபெரும் மகத்தான மண்ணுரிமை தலைவர்கள் அவங்கள பற்றி இழிவாக வச்சு அதுக்குள்ளே ஒரு காதல் கதையை வச்சு அதுக்குள்ளே ஒரு கட்டி பிடிக்கிற காட்சியெல்லாம் வச்சுன்னா வேறு மாதிரி ஆயிரும் சொல்லிவிட்டேன். அவர்கள் தியாகிகள், இந்த மண்ணை போற்றக்கூடியவர்கள், இந்த மொழியை பாதுகாத்தவர்கள். அவர்களுக்கு என்ன வாழ்வியல் இருக்கோ அந்த வாழ்வியலை அந்த படமாக இருக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏதாவது எடக்கு முடக்கா அவரை சித்தரிக்கிற மாதிரி சித்தரித்து போலித்தனமான கதைகளை உருவாக்கி இங்கே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கக்கூடாது. 1. 2வது, இப்போ இந்த திரை காவியத்தை எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க, யார் தயாரிப்பாளர் இதில்? ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வழக்குகளில் இப்போ சிக்கி அதிலிருந்து வர்ற பணத்தை எடுத்து தான் இதெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறவன்னா ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அதுக்குள்ளே நம்ம நுழைய விரும்பலை. இப்போ அந்த படத்தை வந்து இன்ப உதயநிதி தயாரிக்கிறார். இன்ப நிதியை வந்து இப்போ இன்ப உதயநிதியாக மாற்றிருக்கிறாங்க இந்த படத்தில். அது தெரியுமா தெரியாதா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவருக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்கள், என்ன மௌனமாகவே இருக்கிறீங்க? சார் இப்போ அவரோட வயசு, அதோட இல்ல, நான் படத்தை என்ன பத்தி பேசும்போது நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, இல்ல தனிப்பட்ட ஒரு நான் எதுக்காக இதை ஒரு சொல்றேன்? கட்சியை வச்சு உள்ளே ஏங்க இருக்கிறீங்க இல்ல அது இழுத்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க பண்ற விளம்பரம் எல்லாம் எங்க தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அது ஒரு திரைக்காவியம், அது திரைக்காவியம் மாதிரி. அதுதான் சார், அவரே வந்து எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒரு ஜனரஞ்சமான படமா இருந்தா ஜனங்கள் ஏத்துட்டு வெற்றி பெற போகுது. நம்ம படம் ஜனரஞ்சமான படம்னா மக்கள் ஏத்து வெற்றி அவரே வாழ்த்துக்களும் அது மட்டும் இல்ல, அது என்ன சொன்னா அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஆமா, அப்ப அதை பத்தி நீங்க கேக்குறீங்களா? அதுக்குள்ள கருத்தை நம்ம சொல்லி ஆகணும்ல. 1. 2வது, இப்ப இன்ப உதயநிதிக்கு என்ன வயசு இருக்கும்? தெரியல சார், பார்த்து சொல்லுங்க. ஒரு 17லேருந்து 19க்குள்ள இருக்குமா, இல்லை 20 இருக்குமா? 20 வயதுள்ள ஒரு இன்ப உதயநிதிக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 60 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன். எவ்வளோன்னு உண்மையாக நம்மளுக்கு தெரியலை. 60 கோடி ரூபா செலவழித்து ஒரு திரைக்காவியத்தை உருவாக்குறாரு அப்படின்னா இன்ப உதயநிதி அவர் எங்கேருந்து சம்பாரிச்சார் சொல்லுங்கள்? 20 வயசில் 60 கோடி ரூபா 40 கோடி ரூபா செலவழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அப்போ அவர்கிட்ட எத்தனை 100 கோடி ரூபா பணம் இருக்கும்? அது எங்கேருந்து வந்துச்சு? அவங்க ஃபேமிலி பிசினஸ். என்ன பிசினஸ்? ஃபேமிலி பிசினஸ். அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க கொள்ளு தாத்தா எல்லாருமே வந்து ரயில் ஏறி வந்தவங்களுக்கு இத்தனை கோடி எப்படி வந்து? எல்லாருமே பரம்பரையா அந்த பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. அவங்க அப்பாவே வந்து ஒரு சினிமா இது பண்றதானே சார், பிசினஸ் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணியிருக்கலாம்ல. அப்படியா? ரொம்ப சிறப்பா முட்டு கொடுக்குறீங்கல்ல சார். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா முட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார். இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா 20 வயசுல ஒரு மனிதனுக்கு எப்படி இத்தனை கோடி வரும்? அதுதான் சார் நான் பதில். அப்ப இந்த பொருளாதார குற்றப்புரிவுலாம் தூங்குதா? நான் கேட்குறேன் சொல்லுங்க. ஒரு 20 வயசு பையனுக்கு இவ்வளவு கோடி எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு விசாரிக்க தெரியாதா? அப்ப எவ்வளவு பெரிய, இப்ப எங்க தலைவர் அவர்கள் ஒரு ஜனநாயகன் என்கிற திரைக்காவியத்தை நடிச்சிருக்கிறாரு. அது மக்களுக்கு ஒரு கதைக்களத்தை, ஏதோ கற்பனையில் வந்த ஒரு கதைக்களத்தை உருவாக்கி இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசியலை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நடக்கிற அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் தட்டி கேட்குற ஒரு திரைக்காவியமாக வெளியில் வரப்போகுது. ஜனநாயகன் என்பது ஜனநாயகம் இல்லாத நாட்டில் ஜனநாயகன் இன்னைக்கு வெளியில் வரும். ஆனால் அதுவே ஒரு தெலுங்கு படத்தோட ஒரு ரீமேக் தானே சார்? சரி இருக்கட்டும். இப்போ அவரோட கடைசி படம் கூட இந்த மாதிரியான ஒரு ரீமேக் படங்கள்ல ஆமாங்க, ரீமேக்கா இருக்கட்டும். எச் வினோத் எந்த மாதிரியான ஒரு படங்கள் டைரக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காருன்றத இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ரீமேக் அது ஒரு பொழுதுபோக்கு படம். அப்போ பராசக்தியும் பொழுதுபோக்கா எடுத்துக்கலாம்ல? ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ் வாழ்க, தமிழ் மொழியில், தெலுங்குல போய் தெலுங்கு வாழ்க. அப்ப என்ன சார் பொண்ணும் தெலுங்குலயும் போய் தமிழ் வாழ்க? நீங்க யாரோட கதை எடுக்கிறீங்க? நீங்க கீழப்பழுவூர் சின்னசாமியினுடைய கதை. அவர் யாரு?
மொழிப்போர் தியாகி. எந்த மொழியை பாதுகாத்தாரு? தமிழ் மொழிக்கா. அப்புறம் நீங்கள் வந்து தெலுங்குல போனால் அப்புறம் தெலுங்கு வாழ்கன்னா அது என்ன அர்த்தம்? யாரை நீங்கள் முட்டாளாக்குறீங்க? பிஸ்னஸ்னால் பிஸ்னஸாக பண்ணணும். அப்போ நீங்கள் ஜனநாயகனை போட்டு எதுக்கு நிற்கக்கூடாதுல்ல? புரியுதுங்களா? போட்டியில் உங்கள்கிட்ட இப்போ நான் ஒன்று கேட்குறேன். எங்கள் தலைவர் நடித்த படம், எங்கள் தலைவர்கிட்ட காசு இருக்குது, சின்ன வயசுலேருந்து நடித்து காசு எடுத்துருக்கிறாரு. இன்ப உதயநிதிக்கிட்ட இந்த காசு படம் எடுக்கிறதுக்கு வந்துச்சு. செலவழிக்கிறதுக்கு இவ்வளோ காசு செலவழிக்கிறதுக்கு எங்கேருந்து வந்துச்சு? விளம்பரத்துக்கு மட்டுமே. எங்கள் தலைவருக்கு ஈக்குவலாக பண்ணணுமா? ஏன்னா ஈக்குவலாக கூட இல்லை, தோக்கடிக்கணுமா எங்கள் தலைவரை? நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் தலைவர் கால் தூசி கூட நீங்கள் பிரயோசனம் இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னா திமுகவை சொல்கிறேன். இது நீங்க கட்சி சார்ந்து ஏன் சார்? ஆமாம், அப்படி தான் பண்ணணும். இதை கட்சி சார்ந்து தான். இது ஒரு படம் சார்ந்து படத்துல நடிக்கிற ஹீரோஸ் ஆகட்டும் சரி, அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கும் பொழுது இப்போ இந்த படத்துக்காக நடிகருக்குள்ள பிரச்சனை இல்லைங்க. அதான் சார், நடிகர்களுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சகோதரர் வந்து அந்த படத்தினுடைய கதைநாயகன் வந்து பல்லாண்டு வாழணும். அவர் வந்து எங்கள் தலைவர் இடத்தெல்லாம் பிடிக்க முடியாது. ஆனால் எங்கள் தலைவருக்கு சமமான இடத்த பிடிக்கணும்னா அதுவும் முடியாது. ஏதோ கொஞ்சம் வரலாம் அப்படிங்கிறதான் எங்களுடைய தாட்டு. அவருடைய வெற்றிடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, இப்போ நாங்கள் கட்சிக்காரங்க, எங்கள் தலைவருடைய படம் தனித்துவ படம், எப்போதுமே அது தனித்துவமாக தெரியும். உங்களுக்கு தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்குங்கிற காலகட்டத்திலேருந்தே நாங்கள் பார்த்துருக்குறோம் எப்படின்னு. அப்போ இந்த தலைவரை வந்து நடிகராக நீ பார்த்து நடிகராக அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவராக பார்த்து நீ நடிகரை சமமாக்குறா பாரு, அங்கே தான் நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம். அவங்க சார் அப்போ இப்போ உங்க தலைவரா வந்து நடிக்கிறாரா இல்ல நடிகரா நடிக்கிறாரா சார்? நடிகரா நடிக்கிறாரு. அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து தலைவரும் நடிகரும்ன்ற அந்த நான் ஒன்று கேட்குறேன், நடிகராக தானே நடிக்கிறாரு, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து எங்கள் தலைவரை எதுக்குறீங்க? அரசியல் ரீதியாக எதுக்கணும்? திரைப்பட ரீதியாக நீங்கள் எடுத்துகிட்டு கருத்தை சொல்லிட்டு போக வேண்டியது தானே? திரைப்படத்தில் உங்கள் கருத்தை சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லையே, எங்கே பண்ணுறாங்க? இங்கேருந்து கொண்டே வள்ளுவர் கோட்டத்தில் என்னைக்காவது ஒரு திரைப்படமாவது அங்கே வந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்களா? தமிழ் ரிலேட்டடா இருக்கிறதுனால தானே சார் அங்கே வள்ளுவர். இல்லை நான் கேட்டேன். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இதுவரை நடத்தாத ஒரு விஷயத்தை அங்கே கொண்டே நடத்துறீங்களே, இருக்கு என்ன மாதிரியான ஒரு அதுக்கு காரணம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு பெரிய விளம்பரத்தை தேடுறாங்க அவங்க. ஏதோ அந்த வள்ளுவர் கோட்டமே அவங்களுடைய சொத்துல உருவாக்கப்பட்டது மாதிரிலாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ எங்கள் தலைவர் எங்கே ஆடியோ லான்ச் வச்சாங்க சொல்லுங்கள்? மலேசியாவில் போய் நடத்திட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் இங்கே பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க? எங்கள் தலைவர் வர்றாருன்னா சென்னையே ஸ்தம்பித்து போகும், எல்லா சாலையிலும் அடைபட்டு போயிடும், அப்புறம் கத்துவீங்க, கதறுவீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? கரூர் மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவீங்க. யார் பதில் சொல்கிறது? மலேசியா அவர் வந்து இங்கே நடந்து வந்து காருக்குள்ளே ஏறும்போதே ஒரு போதையில் தான் வந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட எந்த பொறுக்கி சொன்னா? எங்கள் தலைவர் ரொம்ப கட்டுப்பாடாக என்னை பேச சொல்லியிருக்கிறாரு. எந்த பொறுக்கி சொன்னான்? இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இங்கே இல்லை. அப்படித்தான். என்ன போதை? எங்கள் தலைவர் வந்து போதை சாப்பிடுவார்னு யாருக்கான்னு தெரியுமா? எவ்வளோ எளிமையானவர், எவ்வளோ தூய்மையானவர்னு யாருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்கள். அந்த அயோக்கியம் யார்? இல்லை சார், இது எல்லாருமே இப்போ வந்து எங்கள் தலைவரை நாங்கள் இழிவுபடுத்தினா நான் சும்மா விட மாட்டேன். சமூக வலைதளத்தில் பேசி இது எவ்வளோ இல்லைங்க. ஒரு ஆளுமை தலைவர், எங்களை எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கிற தலைவர், மக்களை ஆளப்போகிற தலைவர், வரப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ வயசு அவருக்கு 50 தாண்டுது. சில நேரம் சாப்பிடாம கூட அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கலாம், பசி தடுமாற்றம் இருக்கலாம், எவனாவது பிடிச்சி கூடத்தை கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், பேலன்ஸ் பண்ண முடியாமல் நிலைக்குள்ள வந்திருக்கலாம். அப்போ கருணாநிதி எத்தனை முறை விழுந்தார், ஸ்டாலின் எத்தனை முறை குடிச்சு கொடுத்தா விழுந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து தற்குறித்தனமான விஷயங்கள் இல்லை. ஒரு தலைவரை வந்து என்ன அளவுக்கு இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. நான் தான் சொல்கிறேன், நான் எப்போதுமே ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் தலைவரை பயங்கரமாக ஏற்கனவே கரூர் விஷயத்தில் 17.25 கோடி பெண் நிறுவனம் செலவழித்து அவமானப்படுத்துகிறாங்க. இன்னமும் அவமானப்படுத்த நடக்கிறாங்க. இப்போ இந்த பராசக்திங்கிற பழைய டைட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏதோ தில்லுமுள்ளு வேலை. சார், இங்கே டைட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, அது கதை சொல்கிற ஒரு மெசேஜ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, அந்த படம் சொல்கிற ஒரு மெசேஜ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லப்படுது இல்லை சார்? அப்படி இல்லை. இந்த சக்தின்னு சொல்லிக்கிட்டு திருப்பி கொண்டுட்டு வரதெல்லாம் எந்த விதத்தில்? நீங்கள்லாம் வந்து பெரியாரின் பேர பிள்ளைகள்லாம் வேறு பீத்திக்கிறீங்க. நான் கேட்குறேன், பராசக்தி அது என்ன பராசக்தி விளக்கம் சொல்லுங்கள் முதல்ல. ஜனநாயகத்துக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இதுவே பெரிய போராக நடக்கும் உங்களுக்கு எனக்கு. டைட்டில், ஏன் டைட்டில் தமிழில் வார்த்தையே இல்லையா? 3.5 லட்சம் வார்த்தைகள் தமிழில் இருக்குல்ல. அவங்க தாத்தா பெயர் கொண்டு அந்த படத்தை அவங்க எழுதினதை வந்து ஒரு இப்போ தான் வரீங்க. பராசக்தியை உருவாக்கி ஸ்டாலினை கொண்டு வந்தாங்க கருணாநிதி. இப்போ இந்த பராசக்தியை உருவாக்கி உதயநிதியை கொண்டு வந்து இன்ப நீதியை கொண்டு வராங்க. சூப்பர்ல? எப்படி இருக்கு இந்த அரசியல்? திட்டமிட்டு குடும்பத்தை
மன்னராட்சி முறையை கொண்டு வருவதற்கு எல்லா வகையிலும் அடிக்கோள். இதுல யார் தெரியுமா மக்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட தொண்டர்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன சார். அர்த்தம்? அடுத்து யாரு அப்படின்றத துரைமுருகன் பிழைப்புவாதிகள் சொன்னாரு. பிழைப்புவாதிகள் இன்பநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர வரைக்கும் காலிலே விழுவாங்க. சொல்லுவாங்க. கே நேரு போன்றவர்கள்லாம் இன்பநிதி, காடு. அதான் இன்பநிதி எல்லாம் போய் காலிலே விழுவாங்க. அது அவங்களோட மக்கள் சார்ந்த ஒரு விஷயம். ரொம்ப மக்கள் மத்தியில நீ தேர்தலே நிக்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன பையன் காலில் போய் கும்பிட்டு விழுகிற 95 வயசு கிழமை போய் விழுகலாமா? அந்த காலமும் இங்கே திமுக தான் உருவாகிட்டு இருக்கு. வெக்கமா இல்லை? அவமானம் இல்லதெல்லாம் அமைச்சர்களுக்கு. உதயநிதி காலில் போய் விழுகிறாங்க. என்ன கொடுமையாக இருக்குது நாடா? அது சுடுகாடா? வயசுக்கு வித்தியாசம் வேண்டாம், நீ பதவியை விட்டுருங்க. வயசுக்கு முதல்ல மரியாதை கொடுக்குற இயக்கமாக இருக்கணும். கேட்டால் சமூக நீதி பேசிக்குவாங்க. இப்போ இந்த படத்தை இயக்குறது யாரு? சுதா கோங்கரா. சுதா கோங்கரா என்ன மொழியை சார்ந்தவர்? புரியல சார். என்ன மொழியை சார்ந்தவங்களா இருந்தா இப்போ என்ன சார்? இல்லை நான் கேட்குறேன், ஒரு தமிழுக்காக தன்னுயிர் தந்த ஒரு மாபெரும் தலைவன் கீழப்பழுவூர் சின்னசாமி, அதை தமிழை எடுத்திருக்கலாமே சார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அவங்க அந்த ஸ்டேஜ்லயே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 வருஷம் ஒரு 5 வருஷம் அவங்க இந்த கதையோட ஒன்றி போயிருக்காங்க. இது ஒரு டிகிரி படிச்சதுக்கான ஒரு சமானம். அவ்வளோ டீடைல்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் படிச்சோன்னே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இங்கே தமிழ் வாழ்க அப்படிலாம் போட்டுவிட்டு இங்கே பிச்சை எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ யார் டைரக்ட் பண்ணணும்ன்றத பொறுத்து தான். ஆமா, இப்போ நான் வந்து தமிழ் ரிலேட்டட், அதனால தமிழ் டைரக்டர்ஸ் தான் வந்து இதை எடுக்கணும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் மொழியை பற்றி அவருக்கு எதாவது தெரியுமா? அதுதான் அவங்க வொர்க் பண்ணிருக்காங்கல்ல சார். தமிழ் கலாச்சாரத்தை அது ரத்தத்தில் இருக்கணுங்க. அவன் ரத்தத்தை சிந்தி செத்துருக்கிறான் தெரியுமா? அது உங்களுக்கு உயிரை சிந்தி செத்துருக்கிறான். அந்த உணர்ச்சி யாருக்காவது வருமா? தமிழனுக்கு மட்டும்தான் வரும். மொழி காப்பதற்கு ஒருத்தர் தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு தன்னையே தனலாக்கிக்கிட்டு தீக்குளித்துட்டு இந்தி ஒலிகன் கத்துறத வேற ஒரு மொழிக்காரன் கத்த முடியாது. ஆனா நடிகர்கள் எல்லாருமே தமிழர்கள் தானே சார். ரவிமோகன் ஆகட்டும் சரி, சிவகார்த்திகேயன் ஆகட்டும் சரி, அதர்வா அவர்கள் ஆகட்டும் சரி. நான் என்ன கேட்குறேன்னா, அதர்வா தமிழரா? சொல்லுங்க. அதான் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மொழி காக்கணும், மாற்று கருத்து இல்லை. நான் இப்போ ஒரே ஒரு செய்தி தான், யார் வேணாலும் நடிக்கட்டுங்க, அதை நம்ம நடிப்பாக பார்ப்போம். ஆனால் நீ ஒரு மொழிகாத்த மாவீரனை வந்து கொச்சைப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம். உங்களுக்கு புரியுதா? அந்த டைரக்ஷன்ல அந்த எதுவும் தெரியாத ஒரு விஷயங்கள் நீங்க எடுத்துன்னு வந்துடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நீ வந்து அதான் நான் முதவே சொன்னேன், பழுவூர் சின்னசாமி யாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டுலாம் சாகலை. தன் பெண்டு பிள்ளைகளை தவிக்க விட்டு தமிழ் வாழ்கன்னு செத்து போனவன். மனைவி வாழ்க மக்கள் வாழ்கன்னு கூட சொல்லலை, மகள்கள் வாழ்கன்னு கூட சொல்லலை. ஒரு பெரிய கனவு இருக்குல்ல, இந்தி ஒலிகன்னு சொல்லிட்டு தன்னை தியாகம் பண்ணிக்கிற அந்த தியாகம் இருக்குல்ல உள்ள, அது யாருக்கு வரும்னு நினைக்கிறேன்? படம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே சார் நம்ம இந்த கமெண்ட். இல்லை இப்போவே இப்போ படத்தை ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுதுல என்ன அதில் இருக்குது. 1964 போடுறீங்க, 1938 இந்தி ஒலிகன்னு சொல்லி செத்துருக்கான்ல, அது வருமா படத்தில்? சொல்லுங்கள் பார்ப்போம். வெவ்வேறு விதமாக செத்துருக்கான் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு இந்த மண்ணில். இன்றைக்கி வந்து இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி ஆளுகிறாருன்னா அதுக்கு காரணம் யாருன்னா, பெரியார் போட்ட விதை. பெருந்தகை அறிஞர் அண்ணா வந்து அதை விதைச்சி விட்டார் 1964. நான் பேசி கொண்டிருக்கிறோம் 1964 மொழிப்போர் தியாகிகள். அந்த மொழிப்போர் நடக்கிற நேரத்தில் முதன்மை கள வீரராக இருந்த தஞ்சை எல் கணேசன் தெரியுமா உங்களுக்கு? முந்தா நாள் இறந்து போயிட்டார். திமுக செய்த மரியாதை என்ன? தன் நெஞ்சை நிமிர்த்தி காவல்துறையை என்னை சுட்டாலும் பரவாயில்ல, தமிழுக்காக சாவேன்னு களத்தில் நின்ன எல்ஜிக்கு என்ன மரியாதை செலுத்தியிருக்கு திமுக? சொல்லுங்கள் பார்ப்போம். இதனை அவர் திமுகக்கார். மதிமுகவில் அவைத்தலைவராக இருந்து திமுகவில் போய் ஏதோ ஒரு சாதாரண உறுப்பினர் பதவியை கொடுத்து உட்கார வச்சு சாவடிச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு அவருடைய வாழ்க்கை. யாருக்கு? ஒரு மொழிப்போர் தியாகி. அப்போ அவருடைய போராட்டங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யார் வேணாலும் படம் எடுங்க, யார் வேணாலும் நடிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் மொழியை சிதைக்கிற அளவிற்கு, எங்கள் மாவீரனை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு, சிதைப்பதற்கு, அவமானப்படுத்துவதற்கு ஏற்ற திரைக்காவியமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஃபைன் சார். ஸோ இது தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்கள்கிட்ட இந்த படத்தை வந்து நம்ம வந்து அவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் டிசைட் பண்ணணும், அவங்க தான் கருத்துக்கள் சொல்லணும். 9/10 இந்த படம் ரிலீஸ் ஆக போது. 2 படத்துக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இதுக்கப்புறம் என்றது நம்ம என்னன்றதை உட்காந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.